இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் உங்களுக்காக வழக்காடுகிற தேவன் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். எரேமியா 18:19 படி, கர்த்தாவே நீர் என்னை கவனித்து என்னோடே வழக்காடுகிறவர்களின் சத்தத்தை கேளும். எரேமியா இந்த வசனத்தை அந்த வாசிக்கும்போது, கர்த்தாவே நீர் என்னை கவனித்து, ஆண்டவர் நம்மை கவனித்து நமக்காக நியாயம் விசாரிக்கிறவர். இங்கே இன்றைக்கு ஒரு சம்பவம். நெகேமியா அலங்கத்தை கட்டி எழுப்பும்போது அவர்களுக்கு விரோதமாக சம்பலாத்தும் தொபியா என்ற இருவரும் எழும்புகிறார்கள். அவர்கள் எப்படி நெகேமியாவை பகைக்கிறார்கள், அவருடைய வழக்கு எப்படி இருந்தது, அங்கே கர்த்தர் எப்படி நியாயம் விசாரித்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். இங்கே நெகேமியாவின் அழைப்பு, எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிற செய்தியை கேட்டு அவனுக்குள்ளாக ஒரு அழைப்பு வருகிறது. என் பிதாக்கள் கல்லறை இருக்கிற அந்த தேசத்தில் என் அலங்கத்தை நான் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி ராஜாவிடம் போய் கேட்கிறான். ராஜா கண்களிலே தயை கிடைக்கிறது. ஒரு சில கூட்டங்களை கூட்டிக்கொண்டு அங்கே அலங்கத்தை அங்கே இருந்த சூழ்நிலைகளை கவனிக்க செல்கிறார் நெகேமியா. அவன் கூட இருந்த கூட்டத்திலே கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை அறிவிக்கவில்லை. அவன் மனதுக்குள்ளாக வைக்கிறான். இப்போது அவன் கூட இருந்தது அவன் ஏறி சென்ற மிருகம் மாத்திரமே அங்கே அவன் குறிப்பிட்டிருக்கிறான். அவன் கூட யாரும் இல்லை, அவன் ஏறி பயணம் செய்த மிருகம் மட்டும்தான் அவன் கூட இருக்குது. என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு அவனுக்கு ஆண்டவர் சொன்ன திட்டத்தின்படி அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். இப்போது இதை கேட்ட சம்பலாத்து தொபியா இவர்கள் ரெண்டு பேரும் அவர்களுக்குள்ளாக ஒரு எரிச்சல் வருகிறது. ஒரு வசனம் வாசிக்கிறேன். நெகேமியா 2:10 இஸ்ரவேல் புத்திரர் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்று அவர்களுக்கு மிகவும் விசனமாயிருந்தது. இஸ்ரவேலுக்கு நன்மை செய்ய ஒருத்தன் வந்துட்டான் அப்படிங்கிற ஒரு எரிச்சல் அவங்களுக்குள்ளே, ஒரு விசனம் அவங்களுக்குள்ளே, ஒரு எண்ணங்கள் வருது. எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தணும். இப்போது அந்த அலங்கத்தை கட்டி எழுப்ப கூடாத அளவுக்கு நெகேமியாவுக்கு என்னென்ன துன்பங்கள் கொடுக்க வேண்டுமோ அத்தனையும் கொடுக்குறாங்க. அவர்களை பார்த்து சொல்றாரு, என்ன நீ யூதர்கள்லாம் கூட்டிட்டு கலகம் பண்ண வந்துட்டியா? இஸ்ரவேலருக்கு ராஜாவாக போகிறாயா? நன்றாக தெரிந்துக்க, இஸ்ரவேலுக்கு ராஜா ஒருவர் இருக்கிறார். ராஜா இந்த செய்தியை கேட்டால் என்ன ஆகும் என்பதாக சொல்லிவிடுகிறார். இன்னும் தன்னுடைய வேலைக்காரர்களை அனுப்பி சொல்கிறார். 4 முறை அங்கே போடப்பட்டிருக்கிறது பாருங்க, அவன் முத்திரை, அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தை அனுப்புறாரு. முத்திரை இல்லாத கடிதம்னா என்ன? மொட்டை கடிதாசு. நம்ம பாஷையில் நிறைய தப்பான கடிதங்களை எழுதி அனுப்புறது, செய்யாத காரியத்தை செஞ்ச அப்படிங்கிற மாதிரி பாருங்க. அப்போ 4 முறை அனுப்பியாச்சு. இப்போ 5வது முறை கூடாங்க, என் கூட பேச வாங்க. இப்போ நெகேமியா சொல்றாரு, அவனுக்கு டைம் இல்லை, எனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை என்று சொல்லி அனுப்புகிறார். நான் ராஜாவாக போறேன், எனக்குன்னு இந்த யூதர்கள்லாம் கூட்டி இந்த மாதிரி காரியம் செய்யறேங்கிறதுலாம் எப்படிப்பட்ட சிந்தனை என்று சொல்கிற நெகேமியா 6:8 அதற்கு நான், நீர் சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை, நான் கர்த்தருடைய திட்டத்தின்படி தான் செய்கிறேன், அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒளிய வேறல்ல என்று சொல்லி அனுப்பினான். அந்த வேலைக்கார்ட்ட சொல்றான், அது அவங்களுடைய மன பிம்பம்தான், மனராஜ்யம்தான், நான் அப்படிப்பட்ட எண்ணத்தில் இந்த அலங்கத்தை கெட்டவில்லைன்னு சொல்லி அனுப்பிவிடுகிறான். அவன் செய்த காரியம், உபவாசிக்கிறான், தன்னை தாழ்த்துகிறான்.
தேவ திட்டத்துக்கு பொறுமையா இருக்கிறான். இப்ப நடந்த சம்பவம் என்னன்னா, நெகேமியா 6:9, அந்த வேலை நடந்தேறாத படிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள், தவறான தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். இங்கே நெகேமியாவுக்கு விரோதமாக ஒரு தீர்க்க தரிசியை அனுப்பி, அநேகரை அனுப்பி தவறான தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதில் ஒரு தீர்க்க தரிசன வசனம் நெகேமியா 6:10, நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் தேவ ஆலயத்தின் கதவுகளை பூட்டுவோம், வாரும், உம்மை கொன்று போட வருவார்கள், இரவிலே உம்மை கொண்டு போட வருவார்கள் என்று சொல்லி செமாயா என்ற ஒரு தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். இப்போது தீர்மானம் எடுக்கிறது நெகேமியாவுக்கு கர்த்தர் அவனுக்கு விரோதமாக வந்த அத்தனை காரியத்தையும் தடை செய்து வெறும் 52 நாட்களில் இந்த அலங்கத்தை கட்டி எழுப்ப உதவி செய்கிறார். அங்கே ஒரு பதில் சொல்றான், நான் ஓடி போகணும்னு அவசியம் இல்லை, நான் ஓடி ஒளியறணும்னு அவசியம் இல்லை. அவர் சொல்ல, இந்த பெரிய வேலைக்காக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி அவன் உறுதி கொள்கிறான். நெகேமியாவை அவனுக்கு விரோதமாக எழும்பின அந்த ஜனங்களை அழித்து போய், இன்றைக்கும் கூட சில ஆலயங்களே சபைகளை கட்டுமான பணி என்றாலே ஏதோ ஒரு காரியங்களுக்கு கட்டி எழுப்ப வேண்டும், ஆலய சபைக்கு விரோதமாக அநேகர் எழுப்பி கொண்டிருக்கிறார். சம்பளத்து தொகையா நிறைய கூட்டங்கள் இருக்கு. இப்போ அவர்களுக்கு யுத்தம் செய்கிற வழக்காடுகிறவர் தேவன். இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கீங்க, வார்த்தையை கேட்டுக்கொண்டு தேவ ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அநேகர், எனக்கு ஊழியம் செய்வதற்கு தடை, ஏதோ ஒரு வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை பேசுவதற்கு தடை, சபையை கட்டி எழுப்புவதற்கு தடை. ஏதோ சபையில ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பணும்னா அதற்கு விரோதமாக எழுப்புகிற அநேகர். இன்றைக்கு ஜெபிப்போமா? இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் நெகேமியாவை போல உறுதியா இருப்ப. கர்த்தர் நமக்கு விரோதமாக வருகிற எப்பேற்பட்ட ஜனமாக இருந்தா பயமுறுத்தலாம், அவங்க நம்மளை சஞ்சலப்படுத்தலாம், நிந்திக்கலாம், அவமானப்படுத்தலாம், எப்படி இருந்தாலும் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லிக்கொண்டு நெகேமியா தான் செய்த காரியத்தில் உறுதியாய் நின்றது போல கர்த்தருக்காக நாம் உறுதியாய் நிற்போமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். நெகேமியாவை போல இன்றைக்கும் நாங்களும் உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக எங்களை பயன்படுத்துறீங்கப்பா. நாங்களும் எந்த ஒரு காரியத்துக்கு சோர்ந்து விடாதபடி, மனுஷனுடைய வார்த்தைக்கு பயமுறுத்துறதுக்கு, நிந்தைக்கு, அவமானத்துக்கு இடம் கொடுக்காதபடி நீங்கள் எங்களை அழைச்சிருக்கீங்க. உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது. உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொரு காரியத்தை செய்ய, உமக்காக வாழ, உமக்கென்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் ஜீவிக்க கிருபை தாங்க. தொடர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு வழக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு நிந்தை இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, நீங்கள் எங்களுக்காக நிற்கிறீங்க, வழக்காடுங்கன்னு சொல்லி அந்த நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை தாங்க. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தினுடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். தாழ்த்துகிற உரிமையாக்கிற மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன். மகிமை